ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்டிஷன் டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன். சில ரிப்போர்ட்ஸ்ல பார்த்திருப்போம், டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு பார்ப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னு. இந்த டிஸ்க் பல்ஜ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் டிஸ்க் ப்ரொட்ரூஷன், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன். நான் படத்துல காமிக்கிறேன் பாருங்க. டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு ப்ராப்ளம் வரும்பொழுது, அதாவது L4 L5 லெவல்ல சிவியரா டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன், ஸ்பைனல் கெனாலோட டயமீட்டர் வெறும் 4 mm தான் இருந்தது, 4.2 mm தான் இருந்தது. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இவர் ஆபரேஷன் பண்ணதான் சொல்லுவாங்க. பட் இவரை நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் இல்லாம மெடிசின்ஸ் இல்லாம கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுத்திருக்கோம். பேஷண்டோட பேரு அசோக் குமார், வயசு 37, மதுரை தான். அவரு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் இருக்கு, இவ்வளவு சிவியரா இருக்குன்றப்ப இவங்களெல்லாம் கண்டிப்பா நம்ம அட்மிஷன் பண்ணி ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுத்து டீகம்ப்ரஷன் பண்ணி, ஏன்னா இவரோட ரிசல்ட்ல டீகம்ப்ரஷன் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ரோபோஸ்பைன் டீகம்ப்ரஷன் மிஷின் அதோட பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட இவருக்கு நாங்க 8 சிட்டிங் டீகம்ப்ரஷன் போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டாவே அந்த டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷனோட அந்த ப்ராப்ளம் சரி பண்ணி கொடுத்துட்டோம். அந்த நரம்பு அழுத்தத்தை எடுத்து கொடுத்துட்டோம். பெயின் சுத்தமா கிடையாது. இப்போ நல்லா நடக்கிறாரு. முதல்ல இடுப்புல இருந்து காலுக்கு வலி பர வச்சு இவரால் கொஞ்சம் நிக்க முடியாது, உட்கார முடியாது, நிறைய ப்ராப்ளம் இருந்தது. எல்லாமே சரியாயிட்டாரு. தேங்க்யூ.